நோட்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கிட்ட எனக்கு வந்து அவங்க மேலே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டளிக்கிறது தான் வந்து நோட்டா. அதாவது எனக்கு ஓட்டளிக்க விருப்பம் இல்லை, யாரையும் தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லை அப்படின்றதான் நோட்டா. நோட்டாவை பற்றின விழிப்புணர்வு வந்து இப்போ இருக்கிற சமூகத்தில் வந்து இருக்கா அப்படின்றத வந்து கேட்டால் நிச்சயமாக நான் வந்து அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ எந்த வேட்பாளரையும் பிடிக்கலன்ற பட்சத்தில் தான் ஓட்டை வந்து வீணாக்காம நோட்டான்ற ஒரு அமைப்பில் போடுறதுனால தனக்கு வந்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரதுக்காக வைக்கப்பட்டது தான் நோட்டோ அமைப்பு தொடங்கப்பட்டு 3 வருஷம் தான் ஆகுது. இந்திய கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்புக்கே தெரிஞ்சிருக்கு தன்னோட அரசியல் அமைப்புல வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்றனால தான் நோட்டோன்ற அமைப்பு அமைக்கப்பட்டிருக்குது. நோட்டா அப்படின்னா என்னன்னா, இந்த நாட்டோட குடிமகன் வந்து தான் தொகுதியில் நிற்கிற ஒரு வேட்பாளருக்கு தனக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான் நோட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நோட்டாவை பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா இன்னமும் கிராமப்புறத்தில் இருக்க பாமர மக்கள்லாம் நோட்டா அப்படிங்கிறது ஒரு தனி கட்சி, அந்த கட்சிக்கு நான் வாக்களிச்சா மட்டும் எனக்கு என்ன நல்லது செய்ய போறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நோட்டாவுக்கான விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள் எல்லாமே இலவச பொருட்களை நாடி போகிறாங்க. அதனால நோட்டாவை பற்றின விழிப்புணர்வு இன்னும் சரியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இலவச பொருட்கள் மட்டும் இல்லாமல் நோட்டாவால் என்ன பயன்கிறத யோசிக்கிறாங்க, ஆனால் அதை பற்றி எதுவும் யோசிக்கிறது இல்லை.